மதிய சூரியன் தலையில் வெந்து கொண்டிருந்த நேரத்தில் பாட்டி வயலில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். வெயில் சூடும் மண்ணின் வாசனையும் கலந்த அந்த அமைதிக்குள் திடீரென மண்ணை ஒதுக்கி ஒரு கருப்பு நிற நாகம் மெதுவாக மேலெழுந்து வந்தது. அதை கண்ட பாட்டி ஒரு நொடிக்கு உறைந்து பயத்தில் கைகளை கூப்பிட்டு, அம்மா, என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்து, இந்த மாட்டை உங்க சாமிக்காக நேர்ந்து வைக்கிறேன் என்று அழுதார். அடுத்த நொடியில் அந்த நாகம் அமைதியாக திரும்பி மண்ணுக்குள் மறைந்தது. அந்த நாள் கொடுத்த அந்த வாக்குதான் பாட்டியின் உயிரை காப்பாற்றியது. ஆனால் காலம் கடந்த பின் அந்த வாக்கு மெதுவாக மறைந்து போனது. காலம் சென்றதும் அந்த வாக்கு மறந்து குடும்பம் மாட்டை விற்க நினைத்தது. அதே இரவு நடு சாமத்தில் பாட்டி திடீரென எழுந்து கத்தி வேப்பிலையை பறித்து சாப்பிட்டபடி மாட்டை பிடித்து கொண்டு ஆக்ரோஷமாக ஓடி ஆற்றுக்குள் கொண்டு போய் வேப்பிலையால் குளிக்க வைத்தார். தாத்தா, யாரு நீ என்று கேட்டபோது, நேர்ந்து விட்ட மாட்டை விற்க பாக்குறீங்களா என்று வேறொரு குரலில் சொல்லி மயங்கினார். சில நிமிடங்களில் சுயநினைவுக்கு வந்த பாட்டி எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் பேத்தியின் கேள்வியால் வயலில் நடந்த நாக சம்பவமும் கொடுத்த வாக்கும் நினைவுக்கு வந்தது. மறுநாள் குடும்பம் மாட்டை கோவிலுக்கு கொண்டு சென்று செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அதை அங்கேயே விட்டுவிட்டு மன நிம்மதியுடன் திரும்பினர். ஏனெனில் சாமிக்கு கொடுத்த வாக்கு ஒரு நாளும் மறையாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். உங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.